அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த சென்னை மேயர் பிரியா இது குறித்த அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களையும் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் போகிற வண்டியில் பிற அமைச்சர்கள் மாதிரி தொங்கிட்டு போனதும், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே அவங்களும் விரைந்து போனதும், தமிழ்நாட்டில் நிவாரண பணிகள் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு கொற்ற மழையில கூட நின்று பார்க்கறது அப்படின்னு இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதனால் இவங்க ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாவாங்க அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டா மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா நீங்கள் சூப்பர் ஹீரோ ஆகிட மாட்டீங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு மேயர் பிரியா ரொம்பவே அடங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவங்களுடைய பணிகளை இவங்க ரொம்பவே சிறப்பாக தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சீமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா நெறியாளர் சென்னை மேயர் பிரியாவிடம் இந்த மாதிரி உங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருந்துச்சு. குறிப்பா இந்த மாதிரி ஸ்டாலினுடைய வண்டியில நீங்க தொங்கிட்டு போயிருந்தது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது, அந்த தருணத்துல வாகனத்துல இடம் இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னும், இதற்காக என்ன விமர்சிப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு மேயர் பிரியா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல எனக்கு ஆதரவாக பேசிய சீமான் அண்ணனுக்கு நன்றி அப்படின்னு பிரியா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சென்னை மேயர் பிரியா விஷயத்துல சீமான் அவர்கள் நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணியிருந்தாலுமே பிரியா குறித்து சொல்ற எல்லா வார்த்தைகள்லையும் ஒரு சின்ன பொண்ணு அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஆனா அவ சேர்ந்திருக்க இடம் தான் சரியில்லை அப்படின்னு திமுக கட்சியை விமர்சிச்சாலுமே மேயர் பிரியாவை பாத்தீங்கன்னா ஒரு இடங்கள்ல கூட அவதூறாக சீமான் விமர்சிச்சதே இல்லை அப்படின்றத சொல்லி ஆகணும். எதனால இந்த ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல்வாதி, மரியாதை குறைவாக தான் விமர்சனம் பண்ணுவாரு அப்படின்னு சீமான் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை விட சீமான் தான் ரொம்ப நாகரிகமான அரசியலை பண்றாரு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கக்கூடிய சென்னை மேயர் பிரியா குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.